தினம் செலவுக்கு நாள் முழுக்க கார் ஓட்டணும். முதுகு, கழுத்து, கை, கால்னு உடம்பெல்லாம் இஷ்டத்துக்கு வலி இருக்கும். வலியோட தான் தூங்குவோம், வலியோட தான் எந்திரிப்போம். எல்லாமே எங்க குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு தானே மேடம். இன்னும் என்ன வருமானம் வரப்போகுது எங்களுக்கு தெரியாது. நிரந்தர வருமானமும் கிடையாது. ஆனா நிரந்தர செலவு நிறைய இருக்கு. வீட்டு செலவு, சாப்பாட்டு செலவு, குழந்தைங்க படிப்பு, ஹாஸ்பிட்டல் செலவு, கடனுக்கு வட்டி, கார் மெயின்டெனன்ஸ், பெட்ரோல், அக்கா தங்கச்சி கல்யாணத்துக்கு சேர்க்கிறது, அப்பா அம்மாக்கு மருந்து மாத்திரை செலவு, பசங்க எதிர்காலத்துக்கு சேர்க்கிறதுன்னு மொத்தம் சுத்தி செலவு மட்டும்தான் மேடம் இருக்கு. இது ஒன்றும் சாதாரண பழம். அதுவும் நம்ம ஊர்ல கார் ஓட்டுறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை. ஒரு டிரைவர் வண்டி ஓட்டுறதுல தான் அவன் குடும்பத்தையும் அவனால் ஓட்ட முடியும். மாசத்துல வர்ற வருமானத்துல செலவுன்னு போக 5-10 சேர்த்தாலே 1 லட்ச ரூபா பாக்குறதுக்கு மாசக்கணக்கில் ஆகும் மேடம். சில நேரம் வெளியூர் சவாரின்னு போனா எங்க பொண்டாட்டி பிள்ளை முகத்தை பாக்குறதுக்கு திரும்ப வந்து சேர்ந்துருமான்ற பயத்தோட தான் மேடம் போவோம். இவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அவன் குடும்பத்தை காப்பாற்றணுமேன்ற பயத்துல தான் மேடம் ஒரு டிரைவர் ராத்திரி பகல்னு பார்க்காம கார் ஓட்டுறான். இவனுக்கு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு இருக்கு. அந்த குழந்தைக்காகவும் அவன் சேர்க்கணும் மேடம். ஒரு நாள் சரியா சவாரி வரலன்னா சாப்பிட்ற சாப்பாட்டோட அளவு குறைஞ்சிடும் மேடம். இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது எப்படி மேடம் அவனால 15 லட்சம் கொடுக்க முடியும்? அவன் 15 வருஷத்துக்கு மேல கார் ஓட்டுறான் மேடம். இந்த மாதிரி அவன் யாரையுமே இடிச்சதில்லை. தெரியாம நடந்துச்சு மேடம். கொஞ்சம் பார்த்து கேட்க சொல்லுங்க. அருண், எனக்கும் நீங்க கேக்குறது நியாயமா தெரியல. அவருக்கு பிக்ஸட் வருமானமும் இல்ல, இந்த பணத்தை புரட்டுறதே கஷ்டம்னு சொல்றாங்க. கொஞ்சம் மனசு இறங்குங்க. அம்மா இருக்கு பேரம் பேச எப்படி மேடம்? அவராலையும் முடியணும் இல்லைங்களா? சரி மேடம்.